ஹாய். மனிதர்களில் 2 வகை உண்டு. தான் வெற்றி பெறவே பிறந்தவன் என்று தெரிந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட தன்னம்பிக்கை உள்ள மனிதன் ஒரு வகை. இன்னொரு வகை ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பயமும் சந்தேகமும் நிறைந்த மனிதன். சந்தர்ப்பங்கள் கதவை தட்டும்போது அப்போ கூட நான் தோற்றுருவேன், என் பணத்தை நான் ஒரு வேளை இழந்துருவேன், மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க, இது போன்ற எண்ணங்களை தங்களுக்குள் அடக்கி வைத்து கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முன்னேறாமல் பயத்தினால இருக்கிற இடத்துலையே அப்படியே தங்கிடுவாங்க. ஒரு காந்தத்தன்மை உள்ள மனிதனாக மாறி பல ஆண்டுகளாக ஒளிந்து கிடக்கும் இரகசியங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் மனதின் ஆழத்தில்தான் எல்லையில்லாத ஞானம் மற்றும் அளவில்லாத சக்தி உங்கள் அனைத்து தேவைகளையும் வரம்புகள் ஏதுமில்லாமல் பூர்த்தி செய்ய தன்னை வளப்படுத்தி கொள்ளவும் வெளிப்படுத்தவும் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதிற்கான சட்டமே உங்கள் நம்பிக்கைக்கான சட்டம். இதன் பொருள், உங்கள் மனது செயல்படும் வழியை நம்புவதே, அதாவது நம்பிக்கையை நம்புவதாகும். உங்கள் மனதின் நம்பிக்கை, அதில் தோன்றும் எண்ணங்கள், அது எளிமையானது, அது மட்டுமே தேவையானது, வேறு ஒன்றுமில்லை. உங்களது நிலைமை, அனைத்து அனுபவங்கள், நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் உங்கள் ஆழ் மனதில் தோன்றும் எண்ணங்களின் விளைவுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் நம்பும் பொருள் மீது அல்ல, உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கைதான் அந்த விளைவுகளை உண்டாக்குகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மனித குலத்தின் மூட மற்றும் பொய்யான நம்பிக்கைகள், கருத்துகள், பயங்கள் ஆகியவற்றை நம்புவதை உடனடியாக நிறுத்துங்கள். மாற்றமில்லாத என்றுமே நிலையான வாழ்க்கை, அந்த உண்மைகளை நம்ப துவங்குங்கள். எண்ணம் என்பது ஒரு எல்லையற்ற செயலாகும். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் ஆழ் மனது தரும் பதிலே எதிர்வினையாகும். உங்கள் மனதை இணக்கம், உடல்நலம், அமைதி, மற்றவர்கள் பால் நல்லெண்ணம் என்ற கருத்துக்களால் நிறைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்தும்.